ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமு கிச்சன். இந்த கலர் கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருங்க. இந்த கத்திரிக்காய் வச்சு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கத்திரிக்காய் சாப்பிட்டா ஹார்ட் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். நீங்க இந்த கத்திரிக்காயை நான் செய்யற மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸா வெட்டியிருக்கோம். ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கிறேன். அதையும் வந்து நான் 1-2 வெட்டியிருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு கைகொத்து கருவேப்பிலை. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நான் வந்து மிக்ஸி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸில வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம தேங்காவும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மொத்தமா செஞ்சு முடிக்கவே 15 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த ஸ்பூன் அளவுல வந்து குழம்பு மிளகாத்தூள் 6 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போறோம். இந்த மாதிரி நான் சொல்ற ஸ்டெப்ஸோட நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுடைய குழம்பு வந்து செம்ம ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி எவ்ரிடே போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் அரைச்சு கொண்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யலாம்னு பாத்துடலாம். அதுக்கு வந்து நம்ம கத்திரிக்காயை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேல கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி 4 வெட்டி இருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி வெட்டணும் அப்படின்னா உள்ள வந்து புழுலாம் இருக்கும். பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது காட்டுறதுக்கு தான் இப்படி வெட்டியிருக்கேன். எங்கேயாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பாதியா கட் பண்ணிட்டு அந்த ஒரு பீஸை மட்டும் நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இந்த டிப்ஸ்லாம் வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்றேன். இதுல வந்து எப்படி ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க, நான் வந்து மண் சட்டில தான் செய்ய போறேன். மண் சட்டில ஃபர்ஸ்ட் வந்து நான் நல்லெண்ணெய் ஊத்திக்க போறேன். எண்ணெய் கொதிச்ச அப்புறம் கடுகு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் சீரகம் அரிசி வறுத்து வச்சிருக்கோம் அதையும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்னோட பழைய வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்கே பூண்டு வந்து நான் காட்டினால அது வந்து நான் இப்ப சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய்னா இந்த எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா சூடாகுது இல்ல, அந்த டைம்ல நம்ம சேர்க்கணும் இந்த கத்திரிக்காய் எல்லாமே. இந்த கத்திரிக்காயோடைய தோல் நல்லா சுருங்கி வந்துடணும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, கத்திரிக்காயோட தோல் நல்லா சுருங்கி வந்துச்சு இல்லையா. இப்போ நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு காட்டினேன். வெங்காயம் கருவேப்பிலை நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒண்ணு போல வதக்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, இந்த வெங்காயம் கலர்லாம் நல்லா பொன்னிறமா சேஞ்ச் ஆயிருக்கு. இல்ல வெங்காயமும் சூப்பரா வதங்கிடுச்சு, கத்திரிக்காயும் சூப்பரா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம மிக்சியில அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸ்டார்டிங்லேயே. அது வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ அருமையா இருக்கும் குழம்பு. மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ், பிகினர் ஃப்ரெண்ட்லி. பாருங்க, இந்த கலர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு எனக்கே டெம்ட் ஆகுது பயங்கரமா. இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய ரெசிபிஸ் ஆக்சுவலி போஸ்ட் பண்ணிருக்கோம். ரெசிபிஸா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ், வெயிட் லாஸ் ரெசிபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபிஸ் இருக்கு. வீட்டுல ஸ்நாக்ஸ் செய்யற ரெசிபிஸ், நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வர்க்கோயர்ஸா இருக்கிறீங்க, உங்களால வந்து ஃப்ரீயா வீட்டுல வந்து எல்லாமே செய்ய முடியல, கிரியேட்டிவா பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போறேன். இது வந்து காரத்துக்கு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒண்ணு போல வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் மசாலா இருக்கு இல்லையா, இதுல வந்து நான் கோலி சைஸ் புளி போட்டு கரைச்சி எடுத்துட்டு வர போறேன். இதுல ஒரு 100 ml இருக்கும். இதை வந்து நான் இதுல சேர்த்துக்க போறேன் மிக்ஸில. பார்க்கலாம், இப்ப இது சூப்பரா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். இப்ப வந்து இது நல்லா ஒண்ணு போல நம்ம கலரி விட்டுற போறோம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட போறோம். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சிருங்க. நல்லா கொதிச்சு வந்துட்டோம். சூப்பரா கொதிச்சு வந்துச்சு பாருங்க. இதுல நம்ம வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெந்தய பவுடர் இருக்கு, அதையும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லாஸ்டா பினிஷ் பண்றதுக்கு முன்னாடி பெருங்காயம் தூள் நம்ம சேர்த்துக்கணும். அவ்வளவுதான், நம்ம குழம்பு பாருங்க இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.